இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்குது. அதாவது மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவிடம் வந்து எண்ணெய் வாங்குறத வந்துட்டு நிறுத்திக்கிறாரு அப்படின்ற மாதிரி அது வந்து நம்ம ட்ரம்ப் சொன்னதை கேட்டு அந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டு சார். பின்னணி அரசியல் என்ன சார்? நீங்கள் சொன்னது தான் பின்னணி முன்னணி எல்லாமே. ட்ரம்ப்பை நம்புறது அப்படிங்கிறது தான் வந்து இதில் அண்டர்லைன் பண்ணக்கூடிய அதுதான் வந்து ஒரு அச்சமூட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா 2025 வந்து 50% வரைக்கும் டாரிஃப் போச்சு. 18 இருந்துச்சு, அது 25 ஆக்குனாரு, அப்புறம் 25 50 ஆச்சு. இப்போ மறுபடியும் பருத்தி மூட்டை குடோனுக்கே வந்த மாதிரி 18க்கு வந்திருக்கு. இப்போ இது திருப்பி 25க்கோ 50க்கோ போகும் போகாதுங்கிறதுக்கு யாருமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா ட்ரம்ப்போட கேரக்டர் அப்படி தான். அவரோட கேரக்டர் நம்மளால் புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் முடியாது. இப்போ நமக்கு என்னென்னா, இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து மட்டும் நம்ம வாங்கலை. ஈராக்டேருந்து வாங்குகிறோம். ரஷ்யா வந்து ப்ரிடாமினெண்ட்டாக அங்கே இருந்தால் வாங்குகிறோம். கிட்டத்தட்ட 30% வந்து 2024 கணக்கு எடுத்தோம்னா அவங்கள்ட்ட இருந்து தான் வந்து வாங்கியிருக்கிறோம். இது போக வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்லேருந்து வாங்கியிருக்கோம், சவுதியிலேருந்து வாங்குகிறோம், வெஸ்ட் ஆஃப்ரிக்காட்டேருந்து நிறைய வாங்கியிருக்கோம், நைஜீரியாவிலேருந்து நிறைய வாங்கியிருக்கோம், கனடா மாதிரியான நாடுகள்கிட்ட இருந்து கூட நம்ம வாங்கியிருக்கோம். யூஎஸ்லேருந்தும் ஆயில் வந்திருக்கு. ஒரு 6-8% வரைக்கும் இந்தியாவோட ஆயில் வந்து அவங்க வந்து பூர்த்தி செஞ்சுருக்காங்க.